ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய வாலிப பெண்கள் நிறைய இடங்களில் கற்பழிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை சூறையாடப்பட்டு தங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிற நிலையில் இன்னைக்கு நிற்கிறாங்க. அதற்கு காரணம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான காரணத்தினால தான் இன்னைக்கு நிறைய வாலிப பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க. வாலிப பெண்கள் மாத்திரம் அல்ல, திருமணமான பெண்கள் கூட, கணவனோடு கூட வாழ்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்படி இருக்கிற பெண்கள் கூட இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாதபடி அநேகர் அதை மறைக்கிறாங்க. சில பேர் அதை முன் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து தனக்கு நீதி வேணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு இச்சையினால் பிடிக்கப்படுகிறாங்க. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, இதுக்கு காரணம் என்ன, இதுலேருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான வழி என்னங்கிறத குறித்து தான் இந்த நாளில் நான் பேச போகிறேன். இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற சீர்கேடுகள் எதனால் உண்டாகுது அப்படின்னா, ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்வில் உண்டாகிற இச்சையினால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. நல்லா கவனிங்க, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவன் தன் தன் சுய இச்சையினால் எடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வேத வசனம் சொல்கிறது, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்றதுன்னா, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் சிக்குண்டு பிறகு என்ன பண்றான், சோதிக்கப்படுகிறான். அப்போ அவனுக்கு தனக்கு இஷ்டமான அல்லது அவனவனுக்குன்னு ஒரு இச்சை உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இச்சை. சிலருக்கு குடி இச்சை, குடிக்கணுங்கிற ஒரு இச்சை உண்டு. சிலருக்கு ஸ்மோக் பண்ணுங்கிறது இச்சை. சிலருக்கு விபச்சாரம் என்பது இச்சை. அப்போ இன்னைக்கு பல விதத்திலையும் இச்சை அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்று சொல்ல முடியல. இச்சை தான் எல்லா மூல காரணம், எல்லா பாவங்களுக்கு மூல காரணம். நிறைய பாவங்களுக்கு மூல காரணமே இச்சை தான். இச்சை நீங்கள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கண்களில் தான் ஆரம்பிக்குது. நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை இச்சையோடு பார்த்தீங்கன்னா அந்த இச்சை உங்களுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும், பாவத்தை பிறப்பிக்கும்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ முதல்ல அது கன்சீவ் ஆகும். அது கன்சீவ் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போது நல்லா கவனிங்க நண்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நிறைய ஆண்கள் மொபைல் ஃபோனில் போனோகிராஃபிங்கிற ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இச்சை கண்களின் வழியாக உள்ளே போய் அது என்ன பண்ணுதுன்னா பாவத்தை பிறப்பிக்குது. எல்லா மனுஷனும் இந்த இச்சையினால் இழுக்கப்பட்டாச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள அது பாவம் கன்சீவ் ஆகுது முதல்ல உள்ள. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நிறைய பேர் இந்த ஆபாச படங்களுக்கு அடிமையாகிறதுனால வருகிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்குள்ள இது கன்சீவ் ஆயிடுச்சுன்னா, ஒரு பெண் எப்படி கன்சீவ் ஆயிட்டா அந்த பெண்ணுக்குள்ள அது அந்த குழந்தை உருவாகி அது பெருசாயிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் அது ஒரு உருவாகம் கொடுக்கும். அது உருவாகமாகி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது கண்டிப்பாக அது வெளியே வந்தே தீரும். அப்போது இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும்னு சொல்லும்போது ஒரு குழந்தையோட வடிவில் நீங்கள் அதை எடுத்துக்கோங்களேன். அந்த பாவம் பெருசாகி ஒரு நாள் அது என்ன பண்ணும், பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அது உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எஸ் ஐ வாண்ட் டு டூ இட்னு சொல்லக்கூடிய நிலை ஒரு நாள் வந்துடும். அப்போது அது ஒரு நாள் என்ன பண்ணும், மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பிறந்துருச்சுனாலே அடுத்து மரணம் சம்பவிக்க ஆரம்பிக்கும். பாவம் பிறந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் அவமானங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஹைதராபாத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்தது. ஒரு பெண் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சு அவங்க திரும்பிட்டு இருந்தாங்க. 4 நார்த் இந்தியன்ஸ் வாலிபர்கள் அங்கே உட்காந்து பல இச்சையான படங்களை பார்த்துட்டு
அதே வேகத்தில் அந்த வேலைக்கு முடிச்சுட்டு வந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்க. அதே போல் சென்னையிலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இப்படி பல விதமான சம்பவங்கள் நடக்க காரணம் இந்த இச்சை தான். இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களே அவங்க வேலை செய்கிற இடத்துல வேலை செய்ய வர்ற அந்த பெண்களிடத்துல தவறாக நடக்க காரணம் இந்த இச்சை தான். சில டீச்சர்ஸே மாணவிகளை தவறாக நடக்கிறதுக்கு காரணம் இந்த இச்சை தான். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த இச்சையிலேருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இருக்கா? இருக்கு. இந்த உலகத்துல நீங்க பலவிதமான இச்சையினால இழுக்கப்பட்டு நீங்க அதுல சிக்குண்டு அது உங்களுக்குள்ள பாவமாய் அது உருவாகி அது கர்ப்பந்தரித்து அது என்ன பண்ணலாம், அது ஒரு நாள் பாவத்தை பிறப்பிக்கலாம். இந்த பாவத்தை பிறப்பிக்காம அது நீங்க உங்க வாழ்க்கையிலேருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு இந்த உலகத்துல. வேதவசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுது. 1 யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களை பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவரால் மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. எப்படிங்க அவரால் முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா தம்முடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொள்ளுவதற்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தம்தான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அது சுத்திகரிக்கக்கூடியதா இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள நீங்க இச்சையினால ஒரு பாவம் உள்ள கர்ப்பம் தரித்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாவம் கர்ப்பம் தரிச்சுச்சுன்னா இது வந்து இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையா இருக்கு. இது சுத்திகரிக்கப்படலைன்னா நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த பாவத்தை நீங்க செஞ்சிருவீங்க. இந்த பாவத்திலிருந்து நீங்க இதை செய்யாம விடுதலை பெறணும்னா நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்க இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், வேற வழியே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம், உங்க பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி அதை சுத்திகரிக்கும். நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த பாவத்தை செய்யாதபடி இந்த பாவத்தை அபார்ஷன் பண்ணக்கூடியதான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மாத்திரமே உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. வேற எந்த மனுஷனாலையும் உங்களை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கவே முடியாது. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், தமிழ் பேசுகிற அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் உங்கள் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே வழி, வேற வழி கிடையாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமானங்களை கொண்டு வராமல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணணும்னா, பரிசுத்தமான வாழ்க்கையை லீட் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே உங்களுக்கு பரிகாரம். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், கிறிஸ்தவங்க பாவம் செய்யறது இல்லையான்னு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால தான் அவங்க இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்றாங்களே தவிர அவங்க பாவமே செய்யாதவங்கன்னு சொல்லவே முடியாது. ஒருவனும் நீதிமான் கிடையாது, யாருமே தவறு செய்யாதவங்க யாரும் கிடையாது. நானும் ஒரு பாவியாகிய மனுஷனா தான் இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். ஆனா முதல்ல இயேசு கிறிஸ்துவை தேடின பிறகு அவருடைய ரத்தம் என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்கின போதுதான் நான் எல்லா பாவங்களை விட்டு நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இது ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் நமக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவையா இருக்குது. நீங்க காலில் எழுந்த உடனே, இன்னைக்கு ஒருவேளை காலில் இருந்துன்னு உங்க சிந்த பல தவறான எண்ணங்கள், ஏதோ பெண்களை பார்த்ததுனால, ஏதோ மொபைல் பார்த்ததுனால, டிவியை பார்த்ததுனால, ஏதோ ஒரு இச்சை உங்களுக்குள்ள கன்சீவா இருக்குன்னா, அந்த இச்சை நீங்க நிறைவேற்றாம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அவர் ஒருவரே பரிகாரி. எஸ், உங்க சரீரத்துல இருக்கிற அந்த பாவம் அபார்ஷன் ஆகாம, பரிசுத்தம் ஆகாம நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நீங்க இருக்கிற இடத்துலயே ஒரு ரூம்ல கதவை சாத்திட்டு தனியா போய் உட்கார்ந்து, இயேசுவே எனக்குள்ளாய் வாரும், உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க. ப்ரே ஃபார் 15 minutes or 10 minutes or 5 minutes, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க.
இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்குள்ள வாருன்னு கூப்பிட்டு பாருங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு ஒரே காரணம், தனிப்பட்ட ஜெபத்தில் அவர் என்னை தேடி வந்ததுனால தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை பண்ணினேன். அவர் இன்றைக்கும் உயிரோட கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களுக்கு போதுமானது. அந்த ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவானாக, ஒரு நீதிமானாக, குற்றமற்றவனாக நிறுத்துவதற்கு தான் ஆண்டு சித்தம் கொண்டிருக்கிறார். காட்ஸ் வில், அவருடைய முடிவு, அவருடைய சித்தம் என்னன்னா, உங்களை எந்த பாவம் இல்லாமல் ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு தான் ஆண்டு சித்தம் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரி, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு வழி. உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி, உங்கள் இச்சையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி. இயேசு கிறிஸ்து எதுக்காக ரத்தம் சிந்தினார்னா, உங்கள் பாவத்திலிருந்து, என் பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்காக தான் ரத்தம் சிந்தினார். ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி இந்த காலவெளியில் ஜெபிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டோட ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. ஒரே விஷயம், கண்களை மூடி இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த நேரத்தில் நான் இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாகணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் பாவத்தை விரும்பி செஞ்சால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த பாவம் செய்ய விரும்பலை, நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த ஜெபத்தை என்னோட கூட ஆண்டை நோக்கி செய்யுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இச்சைகள் எனக்குள்ளாய் ஆண்டவரே அது கற்பந்தரித்து ஆண்டவரை உருவாகி அது பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிற எல்லா ஆண்டவரே பாவங்கள், ஆண்டவரே அந்த பாவத்தை ஆண்டவரே நான் செய்யாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னை முற்றுமாய் நீக்கி ஆண்டவரே ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பாக குற்றமற்றவனாக நீதி உள்ளவனாக நிறுத்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் உங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில யாரெல்லாம் ஆண்டவரை இச்சையினால் இழுக்கப்பட்டு ஆண்டவரே பலவிதமான சோதனைகள்னால சிக்குண்டு யாரெல்லாம் பாவம் செய்வதற்கு ஆண்டவரே எத்தனைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் பாவம் செய்யறதுக்கு அந்த எட்ஜில் இருக்காங்களோ, ஆண்டவரே அவங்க இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்கள் பாவங்களை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே வாழ ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில் இயேசுவே ரத்தத்தினால கழுவி அவங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறேன். ரத்தம் அவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். அவங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் அவங்க பாவம் செய்யாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, அவமானப்பட்டு ஆண்டவரை தலை குனிகிற ஒரு வாழ்க்கை வாழாமல் எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து வாழத்தக்கதாக இன்றைக்கு நீர் அவளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.